இந்த போராட்டத்துல தலைவர் ராஜேந்திரனுடைய அவர் என் நண்பன் ஆனா தலைவன் சோ இவருடைய சப்போர்ட் நிறைய தேவைப்படும் நீங்க கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்கவும் மாட்டுக்கிற, தட்டவும் மாட்டுக்கிற. பேச்சுவார்த்தை இல்ல, இது வந்து கோர்ட் ப்ரொசீடிங். இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ல 2 லாயர்கள் இருக்கிறோம். ஒன்னு நான் இருக்கிறேன், தலைவர் ராஜேந்திரன் கூட இந்த கேஸ்ல இருக்கிறார். 2 பேர் தான் முதல்ல இருந்து இந்த கேஸ் நடத்திட்டு வரோம். இந்த கேஸ்ல எங்க டிமாண்டு 40,000 ரூபாய் வரணும் சம்பளம். கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு 40,000 ரூபாய் வரணும் சட்ட பிரகாரம். அதுல நாங்க சொன்னது 32,000 ரூபாய் கீழே நோ நெகோசியேஷன். 32,000 இருந்து 40,000 வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். சட்டப்படி பார்த்தா 40,000 ரூபாய் வரணும்னு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அப்ப நான் HAL ஒட்டி பேசினாங்க. நான் சொன்ன HAL நான் தான் லீடர், இப்ப இல்லை. இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. என் பேச்ச கேஸுக்கு போட்டு கேட்டு கேஸ் போட்டுவான். இப்ப 45,000 ரூபாய் வாங்கிக்கிறான். 350 பேர் என் பேச்ச கேட்டு இதே கேஸ் போட்டவன் 45,000 கோட்ரஸ் கூட இருக்குது அவனுக்கு. 350 பேருக்கு என் பேச்ச யாரு கேட்கலையோ அவன் 23,000 இருக்கிறான். 24 இப்ப 25. அந்த செட்டில்மெண்ட் பண்ணது கூட நான் தான் சொன்னேன். நானு ஆச்சு. இப்போ அவங்க என்னன்றாங்க, நாங்க ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க யார்கிட்டன்னா கோஆர்டினேஷன் கமிட்டி அந்த யூனியன்கார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன். அப்ப பேச்சுவார்த்தையில என்ன நடந்துனுக்குதுன்னா, உங்களுடைய பேசிக் ஒரு நாளைக்கு உங்களுடைய பேசிக் 494 ரூபாய் ஒரு நாளைக்கு. 490. உங்களுக்கு அதே தான், அவங்களுக்கு அதே தான், எல்லாருக்கும் அதே தான். அதுல யூனியன் என்ன கேக்குறாங்கன்னா, யூனியன் கேக்குறது 30% கேக்குறாங்க. அதுல 30%ன்னா ஒரு நாளைக்கு 494 பிளஸ் 155 ரூபாய் 650 ரூபாய் கேக்குறாங்க. யாரு பேச்சுவார்த்தையில அவங்க கேட்கறது பர் டே 650 ரூபாய் கேக்குறாங்க பர் டே பேசிக். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 13% அப்படின்னா 75 ரூபாய் வருது. யூனியன் கேட்கறது 30%, மேனேஜ்மெண்ட் சொல்றது 13%. யூனியன் கேட்கறது கணக்கு போட்டா இப்ப நீங்க சம்பளம் வாங்குறது 17,186. யூனியன் கேட்கறத சேர்த்தா உங்களுக்கு 3,952 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்போ வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துன்னு போறீங்கன்னா 21,138 ரூபாய் எடுத்துன்னு போறீங்க. உங்க யூனியன் கேட்கிற இப்ப இந்த கோஆர்டினேஷன் யார் பண்றாங்க, அவங்க கேட்கிற வேஜஸ் 100% மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கொண்டால் நீங்க மாசம் எவ்வளவு எடுத்துன்னு போறீங்க 21,138. அப்படி இல்ல 13% 15% மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்றதுன்னா 75 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்ப 19,136 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துன்னு போறீங்க. இவ்வளவுதான். யூனியன் கேட்கறத ஒத்துக்குனாவே 21,000 தான். 21,000 துணியை போடணும், சோற துண்ணும், வாடகை கட்டணும், நல்லது கெட்டது. இதுக்கு ஏற்கனவே 10 வருஷம் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுடைய சம்பளம் எவ்வளவு 26,000 தான். அதுல எந்த ஸ்லாப் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம போட்டுக்கிற அது இப்ப நடந்துக்கிறது நெகோசியேஷன் ஒத்து வரலன்னா
கன்சிலியேஷன் ஒத்து வரலன்னா அட்ஜுடிகேஷன். ஒரு 5 நிமிஷத்துல வரேன். நம்ம இப்ப இன்னைக்கு வந்துக்கிறது அட்ஜுடிகேஷனுக்கு. நெகோசியேஷன் இல்ல, கன்சிலியேஷன் இல்ல, அட்ஜுடிகேஷன். இது கோர்ட் இன்னைக்கு நடந்தது. நான் என்ன சொன்னேன், இந்த 21,000 22 கதைங்கெல்லாம் வேணாம், நாங்க அதுக்கு வரல. இன்னைக்கே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் நான் போட்ட கேஸ் பிரகாரம் 45,000 ரூபாய் மினிமம் பேச்சுவார்த்தை நடத்தியா நடத்து. 32,000 ரூபாய்க்கு கீழே இல்ல. அதுக்கு மேல பேச்சுவார்த்தை வர்றதுன்னா பேசு, இல்லைன்னா முடிச்சிரு. இன்னைக்கு கோடா ஹை மைதான் ஹை. ஆச்சா, இந்த நோஞ்சாலாம் இல்ல. இப்போ 32,000 இருந்து 47,000 ரூபாய் கேஸ் போட்டுக்கிறோம். மற்ற யூனியன்ல இருக்கிற தொழிலாளியும் நம்ம தொழிலாளி தான், தங்கவயல் தொழிலாளி தான். நான் யாரையும் திட்டு போல, எங்களோட வாங்கப்பா. நீங்க ஏன் நீங்க சம்பளத்துக்கு வரமாட்டேன்றீங்க? நீங்க அது உங்களுக்கு விட்டுது. நான் யாரையும் திட்டு போல, இந்த கேஸ போட்டுக்கிறோம். என் பேச்சு கேட்டு HAL 45,000 வாங்குறவனுங்கிறான். கொஞ்சம் பேர் யாரும் ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாயோ. 150 கான்ட்ராக்ட் லேபர் யூனியன்ல ஒப்பந்தம் போட்டுமே, வேற எவனும் கிளைம் பண்ண முடியாது. நான் ஒண்டி தான் கிளைம் பண்ண முடியும். நான் கேட்கறது 47,000 ரூபாய் சட்டம். அது நான் கேட்கறது இல்ல. அவங்க கேட்கறதையே கொடுத்தா கூட 21,000 தான் எடுத்துன்னு போய் அடுத்த 10 உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுல நோ காம்ப்ரமைஸ். 32 இருந்து 47 வரைக்கும் தான் பேச்சுவார்த்தை. 32 குறைவில்லை. அவங்களுக்கு கொடுத்தாவே உங்களுக்கு 21, நம்மளது ஏத்துக்குன்னா 32க்கு மேல. இது உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறாங்க, நம்ம MA MSCல இருக்கிறோம். அவங்க MA MSCக்கு வரணும்னா அந்த கேஸை முடிச்சு கன்சிலேஷன் ஆகி அட்ஜுடிகேஷன் ஆகி வர்றதுக்கு இன்னும் 22 வருஷம் 30 வருஷம் ஆகும். அதனால தொழிலாளிங்களுக்கு சட்டப்படி நம்ம கேட்கிறோம். இதுல டுபாக்கூர் வேலை ஒண்ணும் கிடையாது. டுபாக்கூர் வேலையா இது? இன்னைக்கு யார் யார் வந்திருந்தாங்க? உங்க ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, ஃபுல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, கேஸ் ஜட்ஜி உக்காந்து இருந்தாரு. இப்போ உங்க கூட உங்க லீடர்ஸ்க்கும் வந்திருந்தாங்க. எல்லா விஷயம் முந்தினத்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணோம். நம்ம முந்தினத்துல 4 நாள் ஆச்சு. சந்தோஷ் லாடு வச்சுன்னு பெங்களூர் BWSSBக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம். 26,000 ரூபாய் போனஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஓடி, சர்வீஸ் வெயிட்டேஜ், கிராச்சுவிட்டி, இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணோம். உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. குமாரசாமி வந்தாரு இங்க, நான் செட்டில் பண்றேன்னு சொன்னாரு. அதை நீங்க ஒத்துன்னு போயிருந்தா குமாரசாமியுமே உங்க MDO கூப்பிட்டு உக்காரியான்னா உக்காரணும். சென்ட்ரல் மினிஸ்டர், சீஃப் லேபர் கமிஷன் சிரவணன்னா உக்காரணும். நீங்களும் உட்காந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கும் அவங்க வானான்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்களும் லேபர் மினிஸ்டர் சொன்னாரு, நான் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு. ஸ்டேட்டு நல்ல செட்டில்மெண்ட் ஆச்சு. மத்தியானம் சோறே கிடையாது. இப்ப கேன்டீன் கூட வந்துச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய சம்பளம் இப்ப கிட்டத்தட்ட 30க்கு மேல போகுது. இதே மாதிரிதான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேஸ் போட்டுக்கிறோம், நீங்க எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு 32,000 35,000 செட்டில் ஆனா உங்களுக்கும் வருது. வர்றதில்லை இருந்தா வாப்ப பேசிக்கலாம். நின்னுக்கோ, நான் சொல்றேன், நீயும் சொல்லு. தொழிலாளி தானே உனக்கு, எனக்கு தொழிலாளி. நீங்க எல்லாம் 30,000 இருந்து 40,000 ரூபாய் எடுத்துன்னு போகணும். சண்டே ஆனா நம்ம வீட்லயும் பிரியாணி வாங்கணும், கறி வேகணும். நம்ம பசங்களும் நல்லா படிக்கணும், ஸ்கூட்டர் வச்சுக்கணும், நல்லா இருக்கணும். உனக்கும் அதே விஷயம் வா பேசலாம். எது கரெக்ட்? நீ சொல்றது கரெக்ட் இருந்தா உங்க கூட வரேன் நானு. நீ சொல்றது கரெக்ட் இருந்தா உங்க கூட வரேன். எனக்கு ஒண்ணு இதுல பேக்ரவுண்ட் எல்லாம் இது வச்சு நான் பெரிய லாயர் ஆகணும் அப்படி எல்லாம் இல்லை. நீ சொல்றது கரெக்ட் இருந்தா நான் உன் பின்னால வரேன். நான் சொல்றது கரெக்ட்னா நீ இது ஏத்துக்கோ. என் பின்னால வராது, கூட வா. நீ பெரிய ஆள், உன் பின்னால வரேன். நான் சின்ன ஆளு, என் கூட வா. என் பின்னால வான்னு நான் யாருக்கும் சொல்றது இல்லை. ஆச்சா? இல்ல தெளிவா என்ன சொல்றேன்னா, நல்ல ப்ரோக்ரஸ் ஆச்சு. தலைவர் கூட நிறைய விஷயங்களை பேசினாரு, KGF எல்லாம். அதனால தங்கவயல்ல ஒரே லாயர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவர். நான் பெங்களூர்ல இருந்து வரேன். ஸோ தலைவருடைய இந்த போராட்டத்துல தலைவர் ராஜேந்திரனுடைய, அவர் என் நண்பன் தான், ஆனா தலைவன். ஸோ இவருடைய சப்போர்ட் நிறைய தேவைப்படும். இவ்வளவுலயே நான் முடிச்சுக்கிறேன்.
தலைவர் என்ன சொல்றான்னு கேட்குங்க. வீக்கு அது லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆச்சுன்னா இந்த தொழிலாளிக்கு 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பணம் கிடைக்கும், வட்டி எல்லாம் சேர்த்து. அது ஒரு ஃபைனல் ப்ராசஸ்ல இருக்கு. இப்போ எகெயின் இந்த விஷயத்துல தலைவரை கேள்வி கேட்டீங்க, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல, இது இன்னைக்கு கேஸ், அது கோர்ட்டு. நாங்க 2 பேரும் சொன்னோம், யோ கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா முச்சிடு, நீ ஆர்டர் பண்ணு, நீ உனக்கு அதிகாரங்குதுன்னு கேட்டுக்கிறோம். நீங்க நெக்ஸ்ட் நான் சொன்ன யாருக்கு, சுரேஷ்க்கு, நீங்க ஒரு 350 பேரும் பெங்களூருக்கு வந்துருங்க, நைட் அண்ட் டே அங்கேயே உக்காந்துக்கலாம், அங்கேயே சோறாக்கலாம், துண்டலான்னு. இல்ல சார் 110 பேர் தான் வர முடியும்னு சொன்னார் அவரு. அட்லீஸ்ட் 110 பேர் வாங்கன்னு. சம்பளம் இல்லை சார், காசு இல்லைன்னாரு. அது நல்ல காலம். நேற்று சாயந்தரம் ஃபோன் பண்ணி கேஜிஎஃப்கே வரேன்னாங்க. உடனே சுரேஷ் சொன்னேன், தலைவருக்கு சொன்னேன். அவரு ஏதோ வேலையில் இருந்தாரு. தலைவா நீ எதனா இருன்னு சொன்னது, இல்ல இதுக்கு நான் வந்தே வருவேன்னாரு. அவரும் வந்துக்கிறாரு. இது கேஸு. நாங்க என்ன இப்போ இதுல 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் கிராக்கி இல்ல. பர்மனன்ட் தொழிலாளிக்கு நான் எவ்வளவு வருது, 40,000 மினிமம். இவனுக்கு 35,000 குடியான்னு கேட்கறோம். அது 10,000 விட்டு கொடுத்துடுறோம். 10,000 விட்டு கொடுக்குறோம். சரியா, நான் கேட்கறது இவ்வளவு 35,000 கேட்கறேன். நீ எவ்வளவு கொடுப்ப? கரெக்டுங்களா? ஐயா ஒரு 5 இட்லி கொடுங்கன்னு கேட்கறேன். இல்ல முடியாது, 2 கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன், 1.5 கொடுக்குறேன் சொல்றேன் இல்லையா? அதை தான் நாங்களும் கேட்டோம். அதுக்கு தான் லேபர் கமிஷன் ஒத்துக்கினாரு. எஸ், வாட் தேர் சேயிங் இஸ் கரெக்ட், வி ஹேவ் டு டூ இட். நெக்ஸ்ட் ஹியரிங்ல பார்க்கலாம். நோ காம்ப்ரமைஸ் லெஸ் தென் 32,000. பிஎஃப் இஎஸ்ஐ போய் 32,000 ரூபாய் பாக்கெட்ல போட்டுன்னு போனோம். நீ ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல உனக்கு ஒரு அமௌண்ட் வரணும். கிராச்சுவிட்டி ஒட்டி கேட்டார் இவரு. கிராச்சுவிட்டி நான் கேஸ் போட்டு ஒரு 17-18 பேருக்கு வந்துக்குது. கிராச்சுவிட்டி வந்து நம்முடைய ரைட்டு. இது செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா கிராச்சுவிட்டி வரும். ரிட்டையர் ஆனினா நீயும் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போவ. நம்ம ரேஸ் கோர்ஸ்ல சங்கம் வைக்கிறதுக்கு முன்ன ரிட்டையர் ஆனா 35, இப்போ ரிட்டையர் ஆனா 7, 8, 9 லட்சம் எடுத்துன்னு போறான். நீங்க கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்கவும் மாட்டேங்கிற, தட்டவும் மாட்டேங்கிற.